உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை நீங்க என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இயேசு இன்றைக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. என் வாழ்க்கையில நான் வீடு கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனையோட கூட இருக்கிறேன். என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்கிற, நல்ல வேலைகள் கிடைக்கல, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமண வாழ்ப்பு அமையல என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே, மேலான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க, இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு ஸ்திரீக்கு கூட இயேசு அற்புதத்தை செஞ்சாரு. 12 வருஷமாக உதிரப்போக்கினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை இயேசு அவர் சுகப்படுத்தினார். இயேசுவை தேடி அந்த மகள் வந்தாள். இயேசு அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. இயேசு வருகிறத கேள்விப்படும் போது அந்த ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தாங்க. நீங்களும் கூட இயேசுவை தேடி வந்தீங்கன்னா இந்த வேளையில இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார், அதிசயத்தை செய்கிறவரா இருக்கிறார், மேலான காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 12 வருஷமாக அவங்க உருதுற போக்கினால அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. குடும்பத்தினால பிரச்சனைகள் வந்திருக்கும், பெற்றோர்களால் பிரச்சனை வந்திருக்கும், சொந்த பந்தங்களால பிரச்சனை வந்திருக்கும். இயேசு அவருடைய கண்டான். இயேசு அவருடைய வஸ்திரத்துல ஓரத்துல தொட்ட பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு போனதுங்க, ஒரு வல்லமை புறப்பட்டு போனதுங்க. நீங்க கூட நினைக்கலாம், இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வாரா, அதிசயத்தை செய்வாரா? இன்றைக்கு நான் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாருங்க. எங்க வாழ்க்கையில கூட அற்புதம் செஞ்சாருங்க. எங்க அம்மா கூட கேன்சர்னால ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்டோம். இந்த வேளையில இயேசு எங்களுக்கு அற்புதமான சுகத்தை எங்க அம்மா. இந்த வேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, வியாதியின் படுக்கையில நீங்க படுத்துக் கொண்டு இருக்கலாம். இந்த வேளையில இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறாரு. இந்த கிராமத்துக்கு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறாருமா ஐயா. இந்த கிராமத்துக்கு இயேசு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறாரு ஐயா. நீங்க இயேசு கிட்ட வந்தீங்கன்னா நீங்க நகையை கொடுக்க தேவையில்ல, பணத்தை கொடுக்க தேவையில்ல. நீங்க அவங்க எதுனா கேட்பாங்க நீங்க நினைக்கலாம். இயேசு உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, உங்களுக்கு இருதயத்தை கேட்கிறாருங்க. அந்த கெட்டு போன இருதயத்தை கேட்கிறாருங்க. அந்த இருதயத்துல இயேசு உங்கள் இருதயத்துல வாழ துடிக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.